வணக்கம் நண்பர்களே. கிரைம் பெட்ரோல் அலர்ட்டோட இன்றைய எபிசோட்ல நான் அனூப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சமூகம் ரொம்ப விசித்திரமான விஷயம். ஒரு பக்கம் இந்த சமுதாயம் பண்பாடு கலாச்சாரத்தோட அடையாளத்தையும் நமக்கு கொடுத்துருக்கு. மறுபக்கம் இந்த சமுதாயம் பணக்கார ஏழை சரி தப்பு சித்தாந்தங்களை சார்ந்து அப்படி ஒரு எல்லைக்கோட போட்டு வச்சிருக்காங்க. அதை தாண்டவங்களுக்கு இந்த சமுதாயம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. இன்றைய கேஸ் ஒரு புரியாத புதிர் தான். இதுல மனுஷனை அவனோட தனிப்பட்ட சிந்தனைகளை அவனோட கலாச்சாரத்தை கேள்வி கேட்கிற நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. ஹலோ, நான் அவரோட பையன் அருண் தான் பேசுறேன். அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவரால் பேச முடியாது. ஆமா, ரொம்ப உடம்புக்கு முடியல. அதான் உடம்புக்கு முடியலன்னு சொல்றல, பேச முடியாதுன்னு சொன்னல. அவன் மறுபடியும் என் போனை எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. என் புள்ள அருண் கல் நெஞ்ச காரணம் மாறிக்கிட்டு இருக்கான். என் பசங்களுக்காக நான் எல்லாமே செஞ்சிருக்கேன். ஆனா இப்போ என் மேல யாருக்குமே அக்கறை இல்ல. இப்ப நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். அவங்க என் பிள்ளைங்க, இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்னைக்காவது என்ன புரிஞ்சுப்பாங்க. அருண், 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 வீணா, வீணா. என்ன? எதுக்கு இப்ப தொண்டை கீழே கட்டுற? அருண் எதுக்கு இங்க வந்தா? நீ என் பையன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற? அத போய் உன் புள்ள அருண் கிட்ட கேளு. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட பேசவே கூடாது. வேலை வெட்டி எதுவும் செய்யறது இல்ல. பெரிய மகாராணி நினைப்பா உனக்கு. என்ன பாரு, என்ன பார்த்து கத்துக்க. உழைக்கிறேன், ஃபேக்டரிய நடத்திட்டு இருக்கேன், புரிஞ்சுதா? இந்த சின்ன ஃபேக்டரிய வச்சுக்கிட்டு தலகால் புரியாம ஆடாத வீணா. நேரம் கொஞ்சம் மாறிடுச்சுனா எல்லாமே தலைகீழா மாறிடும். அவ்வளவு பெரிய புத்திசாலினா இத போய் உன் புள்ள கிட்ட சொல்லி புரிய வை. நிமிஷத்துக்கு நிமிஷம் பச்சோந்தி மாதிரி கலரை மாத்திக்கிட்டே இருக்கான். ஏன் மாத்த மாட்டான்? ஏன்னா நீ பெத்த புள்ளையாச்சே. என்கிட்ட குறைஞ்சது என் புள்ளையாவது இருக்கான். வயசான காலத்துல அவன் என்ன பாத்துப்பான். உன்கிட்ட என்ன இருக்கு? வேற ஒருத்தியோட புள்ளைய புள்ளன்னு சொல்லிட்டு உனக்கு அவ்வளவு திமிரா? ஏன் மேலே கை வச்சிட்டல? உன்னை என்ன பண்ற போடி. ஏய் போடி. பெருசா பேசாத. உன்னை விட மாட்டேடி. இல்லம்மா, அவங்கள போடி. போது நிறுத்துங்க. அம்மா விடு. என்ன விடு, அடச்சி விடு. அறிவி கட்ட ஜென்மம். பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கலாம். ஃபேக்டரி. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அம்மா, நீ எதுக்கு அவங்க கிட்ட சண்டைக்கு போன? அப்புறம் இந்த லெட்டர்ல என்ன இருக்கு? அது எதுவும் இல்ல. அத கொடுக்க மாட்டேன். நீ போய் உன் வேலையை பாரு. அத காட்டு. இதுல எதுவும் இல்ல. நீ உன் அம்மா கிட்டே விஷயத்த மறைக்கிறல்ல? நீ எதுக்கு அவ வீட்டுக்கு போற? ஒரு சப்பாத்தி. அக்கௌண்ட்ல காசு இல்ல, வீட்ல ஃபர்னிச்சர் இல்ல, பதுங்கி இருக்கிறதுக்கு இந்த வீட்ல நிறைய இடம் இருக்கு. வாழணும்னா சில ரகசியத்தை பாதுகாத்துதான் ஆகணும். உங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டேன்னா அதோட ஏன் கடமை முடிஞ்சிடும். என்ன வேணுமோ பண்ணுங்க. நாளன்னைக்கு வீணா ஆண்டி வீட்ல விருந்து இருக்கு. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க, நானும் போறேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் சொல்றேன்ல, நீங்க எங்கேயும் போக கூடாது. சரளாமா, சரளாமா, நான் தான் சௌஹான் வந்திருக்கேன்.
சார் 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 நான் பிரதீப் சௌஹான். நான் தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க அந்த வீட்டோட ஓனர் சார். சார் பெரிய தாக்குதல் நடந்திருக்கு சார். சார் பாடியை பார்க்கும்போது ஏதோ ஆசிட் ஊற்றி எரிச்ச மாதிரி இருக்கு. சார் சார் இன்னொரு பாடி இருக்கு. சார் மொத்தம் 4 பாடி, ஒரு ஆளு ஒரு லேடி, மொத்தமாக எல்லாரையும் ஆசிட் ஊற்றி எரிச்சிட்டாங்க. இந்த ஏரியா ரொம்ப பரபரப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மேல ஆசிட் ஊத்தி கொள்றதுன்னா ரொம்ப தைரியமான விஷயம். பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. யாரையும் கட்டாயப்படுத்தி கொண்ட மாதிரி தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த குற்றவாளிக்கு இந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. உங்க பேர் என்ன? பிரதீப் சௌஹான். இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க? சார் சரளாமா, அப்புறம் அவங்களோட 2 குழந்தைங்க. 3 பேரா? ஆனா உள்ள 4 சடலங்க இருக்கு. 4வது ஆளா யாரு? அது எனக்கு தெரியாது சார். இந்த குடும்பத்துக்கு யார் கூடயாவது ஏதாவது பகை இருக்கா? வேற ஏதாவது பிரச்சனை? இல்லை சார், எனக்கு அதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாம் தெரியாது சார். சரி, நீங்க போலாம். ஃபாரன்சிக் ஆளை வர சொல்லுங்க. 4 பாடியையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார். போலீஸ் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க போல இருக்கு. நான் என்ன செய்ய சொல்றேனோ என்ன பேச சொல்றேனோ அதை மட்டும் செய். அவசரப்பட்டு எக்கு தப்பா எதையும் பண்ணி தொலைக்காத. வாசிக்கிறோம். சார் நேற்று ராத்திரி அந்த ஏரியாவோட ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபங்க்ஷன். பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க சார். அதனால தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்தது யாருக்கும் தெரியல போல. ஒருவேளை கொலைக்காரன் இந்த ஏரியாவை சேர்ந்தவனா இருக்கலாம்ல? மக்கள் சொல்றாங்க சார் 2 நாளைக்கு முன்னாடியே வீணாவும் சரளாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. வீணா ஜெய்ஸ்வால் யாரு? அவங்க தான். அவங்க ஃபேக்ட்ரியில் தான் ஃபங்க்ஷன் நடந்தது. எதுக்காக ஃபங்க்ஷன் வச்சாங்க? அவனுடைய புள்ள அருணுக்காக தான் சார். சார் ஒருவேளை வீணா இந்த ஃபங்க்ஷனை காரணமாக வச்சு ஒருவேளை அவங்கள கொண்டிருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். ஆனா வீணா சண்டை போட்டது சரளா கூட மட்டும்தானா? இந்த மொத்த குடும்பத்தையும் அவ கொல்றதுக்கான காரணம் என்ன? இல்லைன்னா இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. அந்த கொலைக்காரன் ஒருத்தரை மட்டும் கொல்ல வந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் எதிரியா பார்த்துருக்கணும். இன்னும் சில கேள்விகள் இருக்கு. இந்த 4வது ஆள் யாரு? ஒருவேளை சிட்டியில் இருக்கிற அத்தனை ஸ்டேஷனுக்கு மெசேஜ் அனுப்பு. இமிடியேட்டா ட்ரேஸ் பண்ணு. ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு பாரு. அப்புறம் அந்த ஆசிடை லேப் டெஸ்ட் உடனே பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு குவான்டிட்டியில் அவ்வளவு ஆசிட் யாருக்குமே கிடைக்காது. ஓகே சார். அதுக்குள்ள நாம இன்னொரு விஷயத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த வீணாக்கு சரளாவோட புள்ள அருணோட என்ன கனெக்ஷன்? அப்படின்னா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? சரளா குடும்பத்து ஆளுங்களை நானா கொன்னேன்? ரொம்ப ஈஸியான கேள்விதான் வீணாஜி. அப்படி என்னதான் ஸ்பெஷலா நடந்துச்சு அன்னைக்கு பார்ட்டியில? நீங்க ஏகப்பட்ட பேருக்கு ஆடம்பரமா விருந்து கொடுத்துருக்கீங்க. சரி, என்னுடைய ஃபேக்டரிக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க இந்த ஏரியா ஆளுங்க தான். அப்ப அவங்களோட சேர்ந்து அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றது குற்றமா என்ன? அடுத்தவங்க உயிரை எடுக்கிறது குற்றம். எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க சாகறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி உங்களோட தான் சண்டை நடந்திருக்கு. சார், அவ தான் என்னை தேடி வந்து சண்டை போட்டா. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறான்னு தெரியல. போடி, வந்துட்டா பஞ்சாயத்து. அருண், சரளாவோட புள்ள அருணால தானே உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு? இன்ஸ்பெக்டர் சார், சரளாவோட உலகமே வேற. எனக்கும் அவளுக்கும் அவ குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இந்த மர்டருக்கும் மற்றவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு நாங்க கண்டுபிடிக்காம விடவே மாட்டோம். விக்ரம், அவங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு. சார் மற்ற போலீஸ் ஸ்டேஷன்லாம் செக் பண்ணிட்டேன். எங்கேயுமே மிஸ்ஸிங் எஃப்ஐஆர்லாம் எதுவும் வரல. அப்படின்னா அந்த 4வது ஆள் யாரா இருக்கும்? மற்றவங்க முகம் எல்லாம் அடையாளம் தெரியுது ஓரளவுக்கு. சார் வேணும்னே அந்த 4வது ஆள் முகத்தில் நிறைய ஆசிட் ஊற்றிருக்காங்க போல. அடையாளம் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் அந்த விஷயம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை செய். அந்த அருணோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண. எங்கே வேலை செய்கிறான், கால் ரெக்கார்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஓகே சார்.
அருணுக்கு சம்பந்தமான அந்த ரகசியம் போலீஸுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்திருக்கு. கொலைக்கான காரணமே தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த கேஸுக்கு சம்பந்தமான ஒரு முக்கியமான கேள்வி அது போலீஸ்க்கு இன்னும் புரியாத புதிரா தான் இருக்கு. யார் அந்த 4வது ஆளு? அந்த ஆளுக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனா போலீஸ் இந்த கேஸ்ல டீப்பா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா காட்டன்ஸோட கவுண்டிங்கை செக் பண்ணிட்டு எனக்கு ஒரு லிஸ்ட் கொடு. மீனா ஆண்டி, அட அருண், நீயா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. என் வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்க ஃபேக்டரியில ஏதாவது வேலை போட்டு தர முடியுமா? வேலையா? என்னோட ஃபேக்டரியிலயா? எந்த வேலைனாலும் நான் செய்யறேன். அருண், என்னோட ஃபேக்டரியில எதுவும் வேலை இல்லை. நான் ஒன்று பண்றேன். அதாவது உனக்கு என்னோட மருமக கார்த்திகோட லாண்டரியில வேலை வாங்கி தரேன். அங்க வேலை செய்றியா? கண்டிப்பா. ஓகே, நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன். சொல்லுப்பா. அங்கிள், டீனாவை கூப்பிடுங்க. நான் உன்கிட்ட ஏதோ பேச விரும்பல. போ இங்க இருந்து. டீனா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சொல்லிட்டல்ல, போ இங்க இருந்து. நான் சொல்றது கேளு, ஒரே நிமிஷம். நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்ல டீனா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு டீனா. லாண்ட்ரி. சொல்லுங்க சார். அருண் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தானா? ஆமா அருண் மர்டர் நடந்த அன்னைக்கு ராத்திரி நீ எங்க இருந்த? சார், அன்னைக்கு என்னுடைய சித்தியோட ஃபேக்டரியில் அன்னைக்கு நைட்டு விருந்து வச்சுருந்தாங்க. அதனால நான் அங்கே ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சில பேர் சொன்னாங்க நீ 9 மணிக்கே கிளம்பிட்டதா? 12 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்தியா? ஆமாம் சார். அருண் கூட உனக்கு ஏதாவது சண்டை இருந்ததா? சண்டைனா அவன் செய்யறது எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அப்படின்னா? சித்தி சொன்னாங்களேன்னு தான் அவனை வேலைக்கு வச்சேன். ஆரம்பத்தில் சரியாக தான் இருந்தான். போக போக அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். கார்த்திக், இந்த சூட் எப்படி இருக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சாரி நான் அம்மாக்காக வாங்கினேன். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இது என் தங்கச்சி அக்கான்ஷாக்கு. இது கஸ்டமர்ஸோட ட்ரெஸ்ஸு. அதை எப்படி நீ எடுத்துட்டு போவ? கார்த்திக், ஒரு நாளைக்கு தானே, யாருக்குமே தெரிய வராது. உனக்கு சொன்னா புரியாதா? கார்த்திக் ப்ளீஸ். கழட்டுறாத. அதெல்லாம் முடியாதுன்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதை மீறி அவன் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு போயிட்டான். அருண், இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கா தெரிஞ்சது? அட என்னம்மா நீ ரொம்பலாம் யோசிக்காத. என்னோட ஃபிட்டிங்கை செக் பண்ணு. இருங்க, நான் பார்க்குறேன். எடுக்காதன்னு சொன்னேன்ல. இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு போகாதன்னு சொன்னேன்னா இல்லையா? அதே மீறி எடுத்துட்டு வந்திருக்க. அது வந்து நான் இன்னைக்கு முதல்ல இந்த கோட் சூட் அவர்கிட்ட. நீங்க என்ன பாக்குறீங்க? சீக்கிரமா ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்க. ஏன்டா டேய், ஒரு தடவை சொன்னா புரியாது, ரிட்டர்ன் பண்றா. இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் அவங்களுக்கு எதுக்கு தேவைப்பட்டது? தெரியல சார், அதை பத்தி அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில மாசங்களா நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்களாமா. அப்புறம் திடீர்னு என்ன விரிசல்? யார் அவனை கொண்டிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? சார், நாங்கள் ஒன்றும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும்போது எல்லாரும் பழகின மாதிரி தான் நாங்களும் பழகணும். அவனோட நடவடிக்கை சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன் சார். அருணை பற்றின வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா? ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை யார் கூடயாவது பகை இருந்துச்சா? அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். சார், போன மாசத்துலேருந்தே அவன் ரொம்ப வித்தியாசமாயிட்டான். திடீர்னு கடையை விட்டு எங்கேயாவது போயிடுறான். நான் ஒரு வாட்டி கேட்டேன், அதுக்கு சொன்னா ரயில்வே காலனி போறேன்னு. யாரையோ தேடி போறேன்னு சொன்னான். வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னான். ரயில்வே காலனி இல்லையா? ஆமாம் சார். சார், அந்த கார்த்திக் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளாக இருப்பான் போல. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். நீ ஒரு வேலை செய். நம்ம இன்ஃபார்மர்ஸ் கிட்ட விஷயத்த சொல்லி அவனோட டோட்டல் ஜாதகத்தை புரட்டி எடுக்க சொல்லு. இவன் யாரை சந்திக்கிறான், என்ன பண்றான், ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அருணோட ஒரு போட்டோவை கொடுத்து கான்ஸ்டபிளை ரயில்வே காலனிக்கு அனுப்பி வை. அருண் அங்க யாரை தேடினான்னு கண்டுபிடி. டீ கடைக்காரன், பான் மசாலாக்காரன் எல்லாரையும் விசாரி. ஓகே சார். உள்ளவா. வீணாமா, கார்த்திக் வீட்டுக்கு வந்திருந்தான். கார்த்திக் எல்லாம் என்கிட்ட சொன்னான். உன் பொண்ணுக்கும் அவனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, வாய மூடு. ஒரு வார்த்தை பேசாத, வாய மூடு. கார்த்திக்கோட அந்த பொய்ய சரளா குடும்பத்தோட சேர்த்து மண்ணுக்குள்ள போயிடுச்சு. எப்படியாவது உன் பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வை. அவ கார்த்திக்கோட கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். சார்,
ஏரியாவில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அருணோட வேலை போனதுக்கப்புறம் அவன் ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்கான். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவம் வந்துருமா. சரளா வீட்டில் இருந்து கூட சண்டை போகிற சவுண்டு கேட்குமா. ஏன் சந்தோஷத்துக்காக பண்ணியா? என்னோட சந்தோஷத்துக்காக பண்ணியா? தன்னோட கேரக்டர் மாறி போச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரான விஷயமாச்சே. சார் இன்னொரு விஷயம், வீணாக்கும் சரளாக்கும் ஏற்கனவே பகை இருக்கு. டைம் மாறினா எல்லாமே நாசமா போயிடும். கார்த்திக்கும் சரளாவோட புள்ள அருணுக்கும் அவங்க 2 பேரும் ஒரு வேளை ஒன்றா பிளான் பண்ணி சரளாவோட மொத்த குடும்பத்தையும். நீ ஒரு வேலை செய், அந்த வீணா கார்த்திக் மொத்த டீட்டெயில்ஸையும் எனக்கு கொண்டு வா. ஓகே சார். அடிங்க, ஒரு அப்பங்கிட்ட எப்படி மரியாதை பேசணும் உனக்கு தெரியாது? இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீ அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணாத வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகவே கூடாது, புரியுதா? சார் சார் இதுதான் அருணோட கால் ரெக்கார்ட்ஸ். கடந்த 1 மாசமா ஏதோ பொன் சோனை கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்கான். அருண் ஃபோனில் கடைசியாக வந்த மெசேஜ் வீடு எப்போ வாங்குவேன். அருண் வீடு வாங்கணும்னு இருந்திருக்கான். அந்த வீட்டோட டீல் என்னன்னு விசாரி. ரைட் சார். நான் தான் மெசேஜ் அனுப்புனேன். ஆனால் நான் மர்டர்லாம் எதுவும் பண்ணல மேடம். வாவ் வாவ் வாவ், அடேங்கப்பா, நல்ல வேலை கார்த்திக், நான் உன்னை இங்கேயே பார்த்துட்டேன். நான் உன்னை தேடி தான் கிளம்பினேன். ஏதாவது முக்கியமான வேலையா சித்தி கூட? நமக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் 2 பேர் பிளான் பண்ணுறாங்க சார். நாங்க எதையும் மறைக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. அப்படி நீங்க எதையும் மறைக்கலன்னா கார்த்திக் தான் மறைக்கிறான்னு நினைக்கிறேன், இல்லையா? கார்த்திக் எதுக்காக மறைக்கணும் இன்ஸ்பெக்டர் சார்? அவங்கள கொல்றதுக்கு கார்த்திக் கிட்ட எந்த ஒரு காரணமும் இல்லை. இருக்கு, காரணம் இருக்கு. அருணால தானே கார்த்தியோட நிச்சயதார்த்தம் நின்றுச்சு. ஷாக் ஆகாதீங்க, போலீஸோட இன்ஃபார்மர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இதில் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா மேடம், இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு பார்ட்டி நடந்துச்சுல்ல, அந்த பார்ட்டியிலேருந்து திடீர்னு 1 மணி நேரத்துக்கு நீங்களே காணாமல் போயிருக்கீங்க. அப்படியே உங்கள் மகனை மாதிரியே. இன்ஸ்பெக்டர் சார், என் ஃபேக்டரியோட டெம்போ வந்துச்சு. பேக் டோர்ல என் சரக்கை செக் பண்ணி ஏத்த போனேன். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் டிரைவரோட நம்பர் தரேன், விசாரிச்சு பாருங்க. அருணுக்கு இந்த பங்களா பிடிச்சு போச்சு மேடம். அதனால தான் அவங்க அம்மாவை வாடகைக்கு தங்க வைக்க இங்க கூட்டிட்டு வந்தோம். அருண் இந்த பங்களாவை புக் பண்ண வந்தாரா? இது எல்லாமே ஃபர்னிஷ்ட். அது டைனிங் ரூம். அம்மா நல்லா பாரு, அங்க இன்னொரு ரூம் இருக்கு, வாங்க உங்களுக்கு அதையும் காட்டுறேன், வாங்க. வாமா. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வாடகை 40,000 ரூபாய், அப்புறம் 80,000 ரூபாய் டெபாசிட். இந்தாங்க சார், நீங்க கேட்ட அட்வான்ஸ். ஓகே. இங்கே இவங்க 2 பேர் தான் வந்து போனாங்களா? ஆமா மேடம். கேள்வி 1 இல்லை 2 இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்துச்சு? அவங்களுக்கு அந்த வீடு எதுக்கு தேவைப்பட்டுச்சு? சார் பெருசாக ஏதோ லாட்ரி அடிச்சிருக்கும் போல. விக்ரம், அப்படி ஒரு பெரிய லாட்ரி விழுந்துச்சுன்னா அருண் லாண்டிலேருந்து கஸ்டமர் துணியெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்க மாட்டான். மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து என்னதான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஓகே சார். சார் சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த 4வது ஆளை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? அவனுக்கு 34-35 வயசு இருக்கும் போல இருக்கு. இதுல வித்தியாசமான விஷயம் என்னன்னா, இவங்க 4 பேர் வயிற்றுலையுமே மயக்க மருந்துக்கான சாம்பிள் கிடைச்சிருக்கு. சார் சரளாவோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது மயக்க மருந்தோட சேர்த்து ட்ரக்ஸும் கலந்துருக்கு. ஒருவேளை அவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துருக்கலாம்ல. நீ ஒரு வேலை செய்யுமா, அந்த ஏரியாவில் இருக்கிற கெமிஸ்ட்டை பார்த்து பேசு. சரளா அவங்க கிட்ட இருந்து மெடிசின் வாங்குவாங்களான்னு கேளு. ரைட் சார். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் 5 மணிக்கெல்லாம் எனக்கு காஃபி வேணும்னு. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன்ல. பப்ளு கிட்ட சொல்லியிருந்தேன் வெளியே இருக்க சோஃபாவை க்ளீன் பண்ண சொல்லி. ஆனா என்ன வேலை செய்யறாங்க வேலைக்காரங்க, இவங்களெல்லாம் வேலையில இருந்து எடுத்துருவேன். அம்மா, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் சந்தோஷமா இருந்தா பொறுக்காதுல்ல. அருண், அது நான் செஞ்சது எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்காக தான். ஏன் சந்தோஷத்துக்கு செஞ்சியா? ஏன் சந்தோஷத்துக்கு செஞ்சியா? சரளம்மா என்னோட பேஷண்ட் தான். அவங்க பையன் தான் இங்கே கூட்டிட்டு வந்தான். எதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க? மூளைக்கு தான். டாக்டர் சார், திடீர்னு அம்மா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே யோசிக்கிறது இல்ல. அவங்கள பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் செக் பண்றேன். டாக்டர் சார், ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். சரளாமா, என்னது இது உங்க கையில் இவ்வளோ பெரிய அடையாளம்?
உங்க பையனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? இல்ல இல்ல, அவன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி எதையும் சொல்லாதீங்க. நான் உட்காந்த இடத்துல என்ன மறந்து எதேதோ செய்வேன். அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அவன் என்ன அடிச்சிருப்பா. சரளாமா, உங்க பையனை இது மாதிரி வேலைலாம் செஞ்சான், அப்போ நீங்க கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். தப்பு எல்லாமே என்னோட தானே. என்னால என் மைண்ட கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பான்? சரளமாக தான் எங்கேயும் வேலைக்கு போகிறது கிடையாது. உடம்பு சரியில்லைன்றனால ரொம்ப பேசிட்டாங்க போல் இருக்கு. அப்படிதானே டாக்டர்? பாருங்க, அவங்க எங்ககிட்ட சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதை தான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்லிட்டேன். அவங்களுக்கு இருந்ததெல்லாம் மைல்டான சிம்டம்ஸ் தான், எல்யூஷன் அப்புறம் பேனிக் அட்டாக் தான். அவங்க பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு சம்பவத்தால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் கண்டிஷன் அவ்வளோ சீரியஸ்ன்னு தான் சொல்ல முடியாது. எந்த விஷயத்தையும் அவங்க மறக்க மாட்டாங்க. மங்களா? மங்களா இல்ல சார். மங்களா எங்க? எனக்கு தெரியாது. ஏதாவது வேலையா? அத நான் பண்றேன். இல்ல, எனக்கு மங்களா தான் வேணும். மங்களா எங்க இருக்கான்னு தெரியல சார். ஹலோ. பூஷன் வீட்டுக்கு வந்தானா? இல்ல இல்ல, பயப்படுற அளவுக்குலாம் இல்ல, சும்மா தான் கேட்குறேன். சார் சார் இதுதான் சரளாவோட கால் ரெக்கார்ட்ஸ். அவங்களுக்கு நிறைய கால்ஸ்லாம் வர்றதில்ல. ஆனால் கடந்த 1 மாசமா இந்த நம்பர்லேருந்து தினமும் கால் வந்திருக்கு. ஆமாம் சார், சரளா எங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்காக வருவாங்க. ஆனால் சரியான சோம்பேறி அவங்க. கடந்த 1 வாரமாக எங்கே போனாங்கன்னே தெரியல. ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரளாவையும் அவங்க குடும்பத்தையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னது? அப்படின்னா அவங்க சொன்னது உண்மைதானா? என்ன உண்மை? பாருங்க சார், என்னோட வேலை ஜனங்களுக்கு ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுத்து அவங்கள ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு அனுப்புறது தான். சரளாமா ரொம்ப கம்பல் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க பையனும் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு. அவங்களுக்கு வெளிநாட்டை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே பல தடவை போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. 1 மாதத்துக்கு முன்னாடி சார் நான் எல்லா லிமிட்டையும் மீறிட்டேன். சரளா, உன்னோட வேலை வீட்டில் தானே? நீ இப்போ ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்திருக்க? அதுவும் உன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க? என் பொண்ணை எப்படியாவது நீங்கள் ஃபாரின் அனுப்பிடுங்க. நான் உங்கள் வீட்டில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு சமையல் பண்ணித்தரேன். ஜனங்க இதுக்கு 5 லட்ச ரூபா தரதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கே வேலை கிடைக்கல. நான் சொல்கிறது கேளு, இந்த மாதிரி கனவு காண்றதெல்லாம் விட்டுரு. சார் நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் சார். நீங்கள் அவளை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் சேர்த்து என் பொண்ணை கொண்டு போட்டுடுங்க. நீ யாரு கொண்டுருவாங்கன்னு நீங்கள் எதுவும் கேட்கலையா? எனக்கு ஐடியா இல்லை சார். நான் நினச்சேன் அவங்க சும்மா நடிக்கிறாங்கன்னு. அதனால தான் சார் அன்னைக்கு அவங்க பொண்ணு என் ஆஃபீஸ்க்கு வந்தா. ஆகான்ஷா, என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லு. சாரி, என்னால் இப்போ வீட்டுக்கு போக முடியாது. அதனால தான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். பலமா அடிபட்டிருக்கு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருக்கணும். ஒருவேளை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்புறம் அம்மாக்கும் தெரிஞ்சு போயிடுமே. அம்மா சொன்னது உண்மைதான். அதாவது அவங்க எங்களை கொன்றுவாங்க. ப்ளீஸ் நீங்கள் எப்படியாவது எங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க ப்ளீஸ். நான் அவளுக்கு பேண்டேஜ் போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவளும் போயிட்டா. ஒரு பொண்ணு நைட்ல இவ்வளவு காயத்தோட உங்களை தேடி வந்திருக்கா. ஆனா நீங்க அவளை அப்படியே அனுப்பி வச்சிருக்கீங்க. சார், எனக்கு என்ன தோணுச்சுன்னா அம்மாவும் பொண்ணு நாடகம் ஆடுறாங்கன்னு. அது மாதிரி நடிச்சா நான் அவங்கள ஃபாரினுக்கு அனுப்பின்னு நினைச்சாங்க. ஆகான்ஷா எப்போ வந்தா? அது 1 வாரத்துக்கு முன்னாடி தான். அப்போ சரளாவோட மைண்ட்ல என்னதான் ஓடிக்கிட்டு இருந்தது? அதை கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு ரொம்ப பெரிய சவாலா இருந்தது. போலீஸ் இந்த கேஸை எவ்வளவு தீவிரமா ஹேண்டில் பண்ணாலும் அதை விட அதிகமா சரளாவோட விஷயங்கள் ரகசியமா மாறிக்கிட்டே இருக்கு. அது எப்படி காணாம போனா? வானத்துக்குள்ள போனாலா இல்ல மண்ணுக்குள்ள போனாலா? எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடி. அட, நீங்க வீணாண்டியோட டெம்போ தானே ஓட்டிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எங்க போறீங்க? பெத்தோன். என்னையும் கூட கூட்டிட்டு போறீங்களா? சிட்டியில் இது வரைக்கும் எந்த ஒரு ஆளோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகலை. அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 4வது ஆள் இருக்கான்ல, அவனை பற்றி நம்ம கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. இப்போ இவங்க குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். அந்த பங்களாவை வாடகைக்கு எடுத்த நாள்ல இருந்து ஆகான்ஷாக்கு அடிபடுற வரைக்கும் நடுவில் வீணாக்கும் சரளாவுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு. அருணை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த குடும்பத்தில் எத்தனை தாக்குதல் நடந்திருக்கோ அது கடந்த 1-2 வாரத்தில் தான் நடந்திருக்கு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வீணாக்கும் சரளாக்கும் பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கு.
அடுத்த 3 நாள்ல, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரும் கொலை செய்யப்படுறாங்க. அப்புறம் அதே நாள் வீணாவோட ஃபேக்டரியில விருந்து நடந்திருக்கு. அதுல இருந்து 15 நாளைக்கு முன்னாடி அருணை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. என்னைக்கு அருணை வேலையிலிருந்து வெளியே அனுப்புனாங்களோ அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அருண் ஒரு பங்களாவை புக் பண்ணியிருக்கான். இதுக்கெல்லாம் நடுவில் ஆகாஷாவுக்கு அடிபட்டுடுச்சு. நாம இந்த எல்லா சம்பவங்களையும் ஒண்ணா இணைச்சிட்டோம்னா கொலைக்காரனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரயில்வே காலனியில் அருண் யாரை தான் தேடினான்னு தெரிஞ்சிச்சா? சார் இன்னும் எதுவும் தெரியல. அப்புறம் அந்த ஆசிடை எங்கே வாங்கினான்னு தெரியுமா? ஏதாவது டீட்டெயில்? சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட பார்த்தா அந்த ஆசிட் ஈஸியாக அங்கேயும் கிடைக்காது. அவங்க எங்கேயோ சொல்லி வச்சு தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. சார் சார் ஆகான்ஷாவை சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட டான்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கா. நிறைய ஆளுங்க கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சார் எனக்கு என்ன தோணுதுன்னா ஆகான்ஷாவுக்கு சீக்ரெட் அஃபேர் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவள் ஃபோனில் அவள் பீத்துல்னு ஒரு அட்ரஸை சர்ச் பண்ணியிருக்கா. ரமான் நிவாஸ் 21/4. மேடம், ஹலோ மேடம், நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சு. தேங்க்யூ. ஹலோ மேடம், நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வருவீங்களா? ஏன் என் கூட ட்ராவல் பண்ணது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சா? எனக்கு இங்கே ரொம்ப நேரத்துக்குலாம் வேலை இல்லை. அநேகமாக 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஆகாஷாவோட எல்லா வீடியோவையும் நீ லைக் பண்ணியிருக்க. அதனால உனக்கும் அருணுக்கும் நடுவில் சண்டை வந்துருச்சு. இல்லை சார், ஆகாஷா கூட எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. உண்மையை தான் சொல்கிறேன். ஒருவேளை நீ உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீ இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு. உன் சித்தியோட ஃபேக்டரியில் என்னைக்கு விருந்து நடந்துச்சோ அன்னைக்கு திடீர்னு நீ எஸ்கேப் ஆகி எங்கே போன? சார் நான் எங்கேயுமே போகல. மறுபடியும் நீ போய் சொன்ன தலைக்கீழ கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சிருவாண்டா. ஜனங்க நிறைய பேர் உன்னை பார்த்துருக்காங்க. போதை தலைக்கு ஏறி கையில் பாட்டிலோட சுற்றிருக்க. ஃபேக்டரிக்கு பின்பக்கம் போய் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன். எங்கடா போன? சார் அன்னைக்கு கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டேன். அதான் போதையில் எதுவும் ஞாபகம் இல்லைங்க சார். அதான் சார் போய் சொன்னேன். இங்க பாரு, இப்ப கூட டைம் இருக்கு. நீ உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா உள்ள உட்கார வச்சு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா அதான் உண்மை. உங்க அப்பா இறந்துட்டாரு. என்னையும் அருணையும் தவிர உனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல. போய் 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 எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. இங்க பாரு ஆகாஷா, அருண் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டா. உனக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அப்ப நாங்க உன்னை துபாய்க்கு அனுப்பிடுவோம். பாருங்க, எனக்கு எந்த ஆகாஷாவையும் தெரியாது. இது நான் சாப்பிட போற நேரம். நீங்க கிளம்புங்க. தெரியாதா? அப்புறம் எப்படி அக்காம்சா உங்கள் அட்ரஸ் அவள் ஃபோனில் வச்சுருப்பா? இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஞாபகம் வரும். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. இவ தேவயானி என்னுடைய மனைவி. அப்புறம் இவங்க என்னுடைய பசங்க. விசாகா, சொல்லுங்கண்ணா. விசாகா, இதை பாருமா. தேவயானி பசங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. இதை பாரு. அண்ணி கிடைச்சிட்டாங்களா? ஏன் நீங்கள் உங்கள் பசங்களையும் பொண்ணுங்களையும் தேடி கண்டுபிடிக்க நினைக்கலையா? சார் நான் கடந்த 12 வருஷமா தேடிட்டு இருக்கேன் சார். நான் எதுக்கு சார் ஆகாஷா பின்னாடி சுத்தணும்? எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் ஆக போகுது சார். டீனா கூட. அது யாரு? டீனா? ஜானோட பொண்ணு தான் சார், டீனா. அந்த ஹவுஸ் ஓனர் ஜானா? கல்யாணம் டீனாவோட பண்ணிக்கிற, ஜாலியாக இருக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போவியா? இந்த கேஸோட முதல் நாள்ல இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். நேற்று எங்கடா போன? ஞாபகம் இருக்கா இல்லை ஞாபகம் படுத்தவா? உனக்கு தான் பொண்ணுங்களையே பிடிக்காது இல்லை, அப்புறம் எதுக்கிட்ட டீனாவை கல்யாணம் பண்ணிக்கிற? சார் எனக்கு பையன் பொண்ணுன்னு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த சமுதாயத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை தான் கட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ தாண்டா நீ உண்மையை சொல்லியிருக்க. அவங்களுடைய எல்லா விருப்பத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன். ஆனால் யார் சொன்னாங்கன்னு தெரியல. திடீர்னு என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா. 12 வருஷங்களா தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே தேடியும் கிடைக்கல. என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம்ங்கிறது கொஞ்சமும் இல்லை. என் குடும்பம் எனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் மொத்தமாக நான் இழந்துட்டேன். அக்காம்சா அவங்கள பார்க்க வந்திருக்கா, அது உண்மைதானே? அப்படின்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் தான் அவள் அப்பான்னு. அப்புறம் ஏன் அவங்கள அவள் பார்க்கல? அவன் மட்டும் என்ன சந்திச்சிருந்தா என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. சார் காம்சா பேத்தூல் வந்திருக்கா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக. அவள் மொபைலை வச்சு எல்லாமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா சார். அப்படின்னா வேற எவனோ ஒருத்தன் இருக்கான், அவன் அதை விரும்பவே இல்லை. ஆகாஷா தான் அப்பாவை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிருக்கான். அதனால தான் அவளை அதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளியிருக்கான். சஜன் என்ன சொன்னான்னு தெரியும்ல, ஆகாஷாவோட காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னால. நான் அவளுக்கு பேண்டேஜ் போட்டு அனுப்பிட்டேன். அவளும் கிளம்பிட்டா. ஐ எம் ஷுவர். அப்படின்னா ஆகாஷா அன்னைக்கு தான் பீத்தூலுக்கு போயிருக்கா. அப்படின்னா உடனே ட்ரேஸ் பண்ண. ஆகாஷா குவாலியர்லேருந்து பீத்தூலுக்கு எப்படி போனான்னு. ஓகே சார்.
சார் சார் இது குன்சோனே. இவரோட பங்களாவை தான் அருண் புக் பண்ணியிருக்கான். சார் இவர் பங்களாவோட கேர்டேக்கர் பூஷன் தோமர் 9ஆம் தேதியிலேருந்து மிஸ்ஸிங். 9ஆம் தேதியில இருந்தா 9ஆம் தேதினா அன்னைக்கு தான் சரளா குடும்பத்தை கொலை பண்ணாங்க. சார் அவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்க போனான்னு தெரியல சார். பேத்தூர்ல இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட கால் பண்ணேன். பெய்துல்லையா? பூஷன் பெய்துல்ல இருந்தா வந்திருக்கான். ஆமா சார். பூஷனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஆதார் கார்டு வச்சு பார்த்தா அவனுக்கு 35 வயசு இருக்கணும். சார் சார் நான் ஏரியாவில் இருக்க எல்லார்ட்டையும் அக்கான்ஸாவை பற்றி விசாரித்தேன் சார். அப்போ தான் தெரிஞ்சது ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெம்போ டிரைவர் வினய் கூட போயிருக்கானு. அந்த டிரைவர் எங்க இருக்கான்னு உடனே விசாரணை பண்ண. அதோட அந்த 4வது சடலம் அவனா கூட இருக்கலாம். மூடி மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை மேடம். உங்களுக்கு எதிராக சாலிட் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. என்ன எவிடன்ஸ்? அதானே, அதாவது என்னோட டிரைவர் அக்காஷாவை கூட்டிட்டு பெத்தூல் போயிருக்கான், அவ்வளவுதானே? இன்ஸ்பெக்டர் சார், என்னோட ஃபேக்டரியில இருக்கிற எல்லா பொருளும் பெத்தூல்ல இருந்து தான் வருது போகுது. ஒவ்வொரு மாசமும் ஒரு புது டிரைவர் கான்ட்ராக்ட்ல வந்து போவாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்ல இவ உண்மையை சொல்லாத வரைக்கும் இவளை ரிமாண்ட்ல வச்சிரு. சார் சார் பூஷனோட டெம்போ டிரைவர் வினயோட கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணேன். ஆனால் அவங்க யாருமே சரளா அக்காஷா அருண் கூட டச்லேயே இல்லை. சார் இவங்க தான் அந்த பொம்பளை. அருண் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தது இவங்கள தான். சார் என் பேர் மங்களா. சார் அவங்க ஏரியாவில் 2-3 மாசமா தண்ணிக்கு தட்டுப்பாடு சார். அதனால தான் சரளாக்கா ராஜ்பதி பக்கத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக தினமும் 50 ரூபாய் கொடுப்பாங்க சார். அருண் உன்னை எதுக்கு தேடிட்டு இருந்தான்? சார் அவன் என்னை கொல்லணும்னு தான் தேடிட்டு இருந்தான் சார். அட மங்களா, நல்ல வேலை வந்துட்ட. அதை இங்கேயே வை. இதை எடுத்துட்டு போய் லாண்ட்ரியில அருண் இருப்பான், கொடுத்துடு. சரிங்கக்கா. மங்களா 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 அக்கா அக்கா மங்களா மங்களா, நீ யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டல? சொல்ல மாட்டல? பாரு, நான் அருண் கிட்ட சொல்றேன், எதுவும் பண்ண மாட்டான். நீ பயப்படாம வீட்டுக்கு போ. அதனால தான் நான் அருணை பார்த்து ஓடிட்டு இருந்தேன் சார். சரி நீ கிளம்பு. சார் அதனால தான் அருண் போன மாசத்துல வந்து டென்ஷனாக இருந்திருக்கான். நீ ஒரு வேலை செய். கார்த்திக், டீனா, அப்புறம் அவங்க அப்பா ஜான் எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. நீங்க 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு பலவிதமான கதையை சொன்னீங்க. ஆனா என்கிட்ட உங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் நிறையவே இருக்கு. ஒழுங்கா கப்பு சிப்புன்னு உண்மையை மட்டும் சொல்லிடு. இல்லனா உங்க அத்தனை பேரையும் உள்ள வச்சு தொலைச்சு கட்டிடுவேன். ஜாக்கிரதை, தெரிஞ்சுதா? ஆடம் கட்டிடுவான், புரிஞ்சுதா? நான் எதுவும் தப்பு பண்ணல. நான் அன்னைக்கே கார்த்திகோட ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டேன். அவன் என்னைக்கு கெயின் தெரிஞ்சதோ அன்னைக்கே விட்டுட்டேன். அதை யாரும் உங்ககிட்ட சொன்னது? சரளா ஆண்டி தான். கார்த்திகோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணு. என்னாச்சு? என்ன சொல்றீங்க? கார்த்திக் கே. கார்த்திக்கு என் பையன் அருணை தான் பிடிக்கும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் நேசிக்கிறாங்க. நீ என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவல? கேன்சல் பண்ணுவல? யாரோ தன்னுடைய புள்ளைய பத்தி இவ்வளவு பெரிய போய் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நான் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன். அப்பா கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு. ஏன்னா இவருக்கோ வீணா ஆண்டிக்கோ நடுவில் பிஸ்னஸ் டீல் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அருணோட அம்மா ஒரே நிமிஷத்துல என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. ஏன்டா உங்க அம்மாவுக்கு என்ன பைத்தியமா? டீனா கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அது என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். என்ன தெரிய போகுது? நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்லடா. ஏய், எனக்கு பையன் பொண்ணு 2 பேருமே பிடிக்கும், புரிஞ்சதா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. நீங்க இருந்து கிளம்பு. நீங்க இருந்து வெளில போ. வேலையில ஒண்ணு இல்ல, வெளியே போடா. ஒன்னும் கிளம்பு, வெளில போ. கார்த்திக் கொஞ்சம் அமைதியா இருக்கு. உன்னுடைய அம்மா இருக்கால, அவ தாண்டா உன்னோட எதிரியே. என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா என்ன மட்டும் விட்டு தொலைஞ்சிரு போ. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண? அதனாலதான் நீ சரளாவையும் அருணையும் பழி வாங்கினியா? அந்த 4வது ஆள் யாரா? சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதான் சொல்லிட்டேன் சார். கார்த்திக் அப்படி செய்ய மாட்டான். வாய மூடு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்றா சார், நிஜமா எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சார். வேற எதுவுமே எனக்கு தெரியாது சார். அப்படின்னா நீ தான் செஞ்சிருக்கணும் இல்லையா? இவ கூட டீல் வச்சிருக்கல. அதனால
சரளா குடும்பத்தோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. நீ தானே இதை செஞ்சா சொல்றா? இல்லை சார் நான் யாரையும் கொல்லலை சார். சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீணா தான் அருண் விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தா அவங்க தான் கொண்டிருப்பாங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க ஜான் சார்? இங்க பாருங்க மேடம், ரொம்ப நேரத்துக்கு உண்மையை மூடி மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. எவ்வளவு நேரத்துக்கு மூடி மறைக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும். அருண் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தான்? பணம் தான். அவன் என்ன தொடர்ந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். அவன் சொன்னா அவன் தங்கச்சி அக்கன்ஷாவோட கல்யாணத்துக்கு பணம் கொடுக்கலனா அப்ப கார்த்திக் பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு சொன்னான். அருண் 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 அதனாலதான் அன்னைக்கு நீ ஃபேக்டரியில பார்ட்டி வச்சல, நீ டோட்டல் ஃபேமிலியையும் ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்ட. ஏன்னா உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுல்ல. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாம போச்சு. எந்த ஸ்வீட்டை நீ சரளா வீட்டுக்கு கொடுத்தமிச்சியோ அங்க பூஷனும் இருந்திருக்கான். யார்கிட்ட கொடுத்து விட்ட? ஜான் கிட்டயா? இல்லை சார், எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு. சார் விக்ரம், இவங்கள யாராவது ஒருத்தர் வாயை திறந்து உண்மையை சொன்னா கூட அதோட இந்த கேஸ் சால்வ் ஆயிடும். உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா சரி, இல்லைன்னா ஒருத்தரையும் தனியாக ரிமைண்டில் வை. சார் எனக்கு என்ன தோணுதுன்னா கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணால் சொல்லிடுவாங்கன்னு தோணுது. ஓகே சார், சரளாவோட ஃபேமிலியை கொல்றதுக்கு யூஸ் பண்ண ஆசிட் பூஷனோட வீட்டிலேருந்து தான் போயிருக்கு. அப்படின்னா பூஷன் தான் ஆசிட் எடுத்துட்டு சரளா வீட்டுக்கு போயிருக்கான், டோட்டல் ஃபேமிலியையும் கொல்றதுக்காக. சார் இந்த கேஸ் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. வணக்கம் மேடம், நான் தான் பூஷன். நான் அன்னைக்கு உங்களை பார்த்தப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அவங்க தானே, பேத்தூர்ல இருக்க ரமாகாந்தோட மனைவி தேவயானி நீங்க தானே? தேவயானியா? யாரு தேவயானி? தேவயானி நீங்க யாரும் இல்ல. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அட போயா. சார், நான் பூஷனோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணேன். அதில் 3 வாரத்துக்கு முன்னாடி அவன் ரமகாந்தை காண்டாக்ட் பண்ணியிருக்கான். என்னது? பூஷன் ரமாகாந்துக்கு கால் பண்ணானா? ரமாகாந்தையும் அவளோட தங்கச்சியையும் வர சொல்லு. ரமாகாந்த், பெய்த்தூர்ல நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கீங்க. பங்களாவோட கேர்டேக்கராக இருக்கிற ஒருத்தங்கிட்ட எதுக்கு காண்டாக்ட் வச்சிங்க சொல்லுங்க. நான் இப்போ பூஷனை பற்றி தான் பேசுகிறேன். கால் ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. பேத்தூரில் இருக்கிற நிறைய பேருக்கு எங்கள் குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும், பூஷனுக்கும் தெரியும். அவன் தான் கால் பண்ணி என்கிட்ட தேவயானி எங்கே இருக்கான்னு சொன்னான். எனக்கு தேவயானியும் குழந்தையும் கூட்டிகிட்டு வர எனக்கு விருப்பம் இல்லை. நான் தான் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணேன் அவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு. நான் தான் என் நகைங்களை அவங்கக்கிட்ட கொடுத்தேன். 5-8 வருஷமா அந்த நகையை வச்சு தான் அவங்க குடும்பத்தை நடத்தினாங்க. நகையெல்லாம் காலியானதும் அருண் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அண்ணி எனக்கு கால் பண்ணி அவங்க அட்ரஸை கொடுத்தாங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த அட்ரஸுக்கு எம்டி லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நல்லா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியணும். முதல்ல அண்ணி தன்னுடைய குழந்தைங்களுக்காக நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அண்ணன் மொத்த பேரையும் கொலை பண்ணிட்டாரு. நான் யாரையும் கொல்லல சார். என்னைக்கு அவ என்னையும் என் வீட்டையும் விட்டுட்டு போனாலோ என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவ செத்து போயிட்டா. ஆகாஷ் அப்புறம் கிருத்திகா பெய்த்தூல் வந்தாங்கல்ல அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்க. ஆனால் அவளுக்கு தெரியாதுல்ல ரமா நிவாஸில் ரமாகாந்த்ன்ற ஒரு மிருகம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு. ஆகாஷா என்ன பார்க்க வந்தா? யாருமா நீ? நீ எப்படி உள்ள வந்த? ஆமாம், நீங்கள் யார்? அப்புறம் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ஏன் உங்கள் கூட இருக்கு? அப்படின்னா நீ கிருத்திகாவா? ஆ, பெரிய பொண்ணா இருக்க. உன்னுடைய அம்மாவும் அண்ணனும் எங்கே இருக்காங்க? நீங்கள் தான் என் அப்பாவா? ஆனால் அம்மா சொன்னாங்க, அதாவது அப்பா எப்பயோ இறந்துட்டாங்கன்னு. அவங்க பொய் சொல்கிறாங்க. நீ சொல்லு, அவங்க அட்ரஸ் எங்கே இருக்கு? உங்கள் பொண்ணு இத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு கிடச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் அட்ரஸை பற்றி மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமேல் அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாமா? நீ முதல்ல அட்ரஸ் சொல்லுமா. சொல்லுமா. ஏய் ஏய் ஏ கிருத்திகா, அவளுக்கு அன்னைக்கு நல்ல நேரம். ஆகாஷா ஓடி போன 2 நாளைக்கு அப்புறம் தான் பூஷன் எனக்கு கால் பண்ணி சொன்னான். ஒரு ஆசிட் பாக்ஸை அன்னைக்கு பூஷன்கிட்ட கொடுத்து அனுப்புனேன். இந்தா கிஃப்ட், என்னுடைய ஃபேமிலி ஆளுங்களுக்கு கொடுத்துரு. நீ சொன்னல தேவயானி என் மேல கோபமா இருக்கான்னு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் கோபம் தணிஞ்சிடும். என்கிட்ட கூட சரியா பேச மாட்டேங்கிறா. இது என் அருமை தேவயானிக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ். இதை எப்படியாவது என் குடும்பத்துக்கிட்ட கண்டிப்பா கொடுத்துரு.
அப்ப நீங்க வரலையா? நான் வரேன்ப்பா. அவங்க கோவம் தெரிஞ்சது நான் கண்டிப்பா வந்துடுறேன். உனக்கு நான் gift தர்றேன். அட என்ன சார் நீங்க? ஆனா இங்க பாரு, அது வரையும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டும் சொல்லாத. கிஃப்ட்டையும் ஸ்வீட்ஸையும் நான் தான் அனுப்புனேன்னு. சாரி சரளாமா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டு, இந்த gift இதெல்லாம் எதுக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, எப்பெல்லாம் இந்த பங்களா புக் ஆகுதோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வீட்ஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு. ஆனா இந்த தடவை மறந்துட்டாரு, அதான் என்கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. இந்தாங்க சாப்பிடுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. இது அம்மாவோட ஃபேவரட் ஸ்வீட் ஆச்சே. அதிர்ஷ்டவசமா அன்னைக்கு அக்கம் பக்கத்து வீடெல்லாம் லாக்கில் இருந்துச்சு. ஆசிட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதனால வெவ்வேறு ரூம்ல எடுத்துக்கொண்டு போய் போட்டேன். அப்புறம் அவங்க மேல ஆசிட் ஊத்துனேன். நீ ஒரு மோசமான ராட்சச மாதிரி செயல்பட்டிருக்க. குடும்பத்து ஆளுங்களையும் பிள்ளைங்களையும் கொண்டு குவிச்சிருக்க. அந்த விஷயம் ஸ்கூல் ஆளுங்களுக்கு எப்படியோ முதல்ல தெரிஞ்சு போச்சு. நான் அவனை கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தா அவன் பயந்து ஓடிட்டான். என்னடி பண்ற நீ? எதுக்கு என் பிள்ளைய கொல்ல அவரு, பாக்குற? இங்க யாரும் உயிரோட இருக்க தகுதியே இல்லாதவங்களா இருக்கு. தேவயானி, ரமாகாந்த் தன்னோட போலியான கௌரவத்தை நம்பி தன்னோட குடும்பத்தை இழந்துட்டாரு. தன்னோட புள்ளைய தனக்கு எதிரின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதுதான் ரமாகாந்த் மேல வைக்கப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. அவர் தன்னோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக தன்னோட புள்ளையும் கொல்றதுக்கு துணிஞ்சிட்டாரு. நம்ம கண்டிப்பா சரளாவை பாராட்டியே ஆகணும். அவங்க பெரிய அளவுல முயற்சி பண்ணி குழந்தைங்களை காப்பாத்த ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ரமாகாந்த், அந்த ஆள் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. கொலை, வெறும் கொலை மட்டும்தான். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தன்னோட சுய கௌரவத்துக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சிருவாங்க. கிரைம் பேட்ரோலை பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம மனுஷன் நடுநடுங்க வைக்கிற இன்னும் புதிய கேசஸ் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ராத்திரி 11 மணிக்கு சோனி டிவில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க. ஜெய் ஹிந்த்.